என்னையா அங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க. என்ன இல்லையா உங்களதான் இவங்க ரெண்டு பேரும் இதான் ஒய்ஃபு. ஒரே சண்டையா என்னாச்சு? மண்டை உடஞ்சிட்டு போல ஹஸ்பண்டுக்கு. சரி வாங்க ஜாம் பண்ணுவோம். ஹஸ்பண்டுக்கு உடஞ்சது மண்டை, ஒய்ஃபுக்கு உடஞ்சதோ கொண்டை. இப்போ வந்திருக்காங்க அவங்க அண்டை. இந்த கடை மன்னிச்சு விட்டுங்க இந்த சண்டை. ஆமே இந்த சண்டைலாம் போடாங்கன்னு இதான் நீங்கள் 5 நிமிஷம் கழிச்சு வாங்க, சாப்பிட்டு வாங்க. இல்லையா அங்க ஒரு பையன் ரொம்ப வாலி பண்ணிட்டான். 5 நிமிஷம் கழிச்சு வச்சோம். அதெல்லாம் வாங்க 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 வாங்க. அந்த பையன் தான், இந்த பையன் தான் ரொம்ப சேட்டை பண்றாங்க வீட்லயே. இந்த தம்பி ஒரே சண்டையா முட்டிக்கால் போல. Oh God Almighty, this child very naughty. இவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டி மன்னிச்சு விட்டுங்க இந்த ஒரு வாட்டி. சட்டம் பண்ணது அதாவது ரைமிங்காக தான் அந்த பாச ஜோமனோட திருடம் போய் நீங்கள் சாப்பிட்டு அவரை போங்க. அவன் நின்றுட்டான் நிறுவனம் ஜோய ஷோயில விட்டாவும் பள்ளி ஆமா இவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு. ஆனா அவன் ஸ்ட்ரென்த்தா தான் ஆயிடான் குறையாங்க. அதை சாப்பிட்டு அந்த பஸ்ஸுக்கு போக முடியல. இந்த பஸ்ஸுக்கு சாப்பிடாம ஆர்டர் காப்பாற்றிட்டாங்க. எனக்கு அப்படிதான் புரியுது. போயிட்டு வரேன் தலையாட்டிட்டு போறாங்க. யார்ல இருந்து சுவிசேஷம் சொல்றது? எங்க ஊர்ல இருந்து யார்ல சுவிசேஷம் சொல்றது? யார்ல அவன் எனக்கு ஜீவன் ராஜ் எனக்கு அதான் நீ சொன்னா சுவிசேஷம் சொல்லக்கூடாது. நிலமோ போல முடிவாடுங்க எல்லாரும். முடிவாடு முடிவாடு. இவ்வளவு தைரியம் இருந்தா தைரியம் இருந்தா எங்க ஊர்ல வந்து சுவிசேஷம் சொல்லுவியா? எங்க ஊர்ல வந்து சாமி வந்து பேசுவியா? எங்க ஊர்ல வந்து பேசல 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 பேச மாட்டீங்களா? இவனை சொல்லுங்க. ஐயா வேண்டாம், நான் ஜெயில இருந்து தப்பிக்காண்டி தான் வந்தேன். நான் உங்களை சேர்ந்து ஊழியக்காரங்க இல்லை, யாருமே தெரியாது. இவ்வளோ நேரம் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், ட்ராக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். தேடிக்கிட்டு இருந்தாங்க, வழி தெரியாம இவங்களோட சேர்ந்து வந்துட்டேன். யாருமே தெரியாது. நான் எப்படி நம்பருக்கு? நீ சொல்றாங்க கேட்டு வந்து ஏய் இவன் எங்க இருந்து வந்தான்? ஊழியம் தானே செய்ய வந்தான். பாருங்க தலையாட்டம். நீதான்ல என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சரியா? அப்படி 2 அடிமலை அடி கொல்லணுமா? கொல்லணும். அப்புறம் ஜிம்ல ஜெயிலுக்கு போயிடுவானு. போயிட்டு வா, பரவாயில்ல. உன்னை தலையிலே அடி. அவன் மட்டும் துப்பாக்கியில சொல்லி அதுக்குள்ள விழுந்துட்டான். தப்பிச்சுக்கோ, பழச்சுக்கோ, நீ விட்டுருந்தேன். கத்தி ஷார்ப்பா இருக்கு கையில.
ஜபராஜ் இப்படி இருக்கோன்னு காட்சனே தான் காட்சனா கண்டல்படுத்தும் காட்சன் ஜபராஜ் மச்சிங்களோ அதே சுத்தத்தை உங்களுக்காண்டி நான் தொடங்குறேன். பர்றா இயேசு அழைக்கிறார், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, எல்லாரும் மனம் திரும்புங்கள். நன்றி.